ஒரு நிமிஷம் guys. ஹலோ guys, நான் பார்க்க போறேன்னா மைன்கிராஃப்ட்ல பார்ட் 3 தான் நட போறோம். இப்போ நம்ம கேம் பே எஸ்எஸ் கேம் பிளேக்குள்ள போயிருவோம். அவங்க மைன்கிராஃப்ட் கொடுத்தாச்சு. எனக்கு குடி கொடுத்தாச்சு. ஐயோ ஐயோ ஒரு நிமிஷம் guys. ஒரு நிமிஷம் வந்து பிளே பிட்டா ஒருத்தரலாம். என்ன கேப்பீங்க? இல்ல எப்படி உள்ள போகணும் ஒண்ணு தானே அப்படி கேப்பீங்க. ஆனா இது புது ஷேடர்ஸ் ஆன் பண்ணணும். ஷேடர்ஸ் ஆன் பண்ணணும் தெரியுமா? ரிசோர்ஸ் பேக்குள்ள போங்க. நிறைய இது ஆன் பண்ணணும். இது ரிமூவ் பண்ணி விட்டுருணும். அதுக்கு பதிலா அவைலபிள் உள்ள போய் எதை கொடுக்கணும் தெரியுமா? ஏதோ சொல்லுவாங்களே ஹைப்ரிட் டிஸ்டன்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த ரியல் கிராபிக்ஸ் நான் சொன்னதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கும். சரி வந்தாச்சு. யாவது பண்ணேன் சடன் யாரில் இந்த பாக்கணும் இந்த பாக்கணும் இந்த பாக்கணும். One, two, three, four, five, six, seven, eight, nine, 10, 11, 12. இது எப்பதான் யாரும் தெரியலையா? ஓகே ஆஃப்லைன்ல விளாண்டுட்டு இருந்தேன். நீ வருவியோ என்கிட்ட வருவியோ அடி 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 செத்துட்டான். தற்கூரி வந்துட்டே இருக்காங்க இந்த தற்கூரி பசங்க. அடி 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 அவ்வளவுதான் முடிச்சாச்சு. இப்ப நம்ம போர் செய்ய போறோம். போர் ரெடி போர் செய்ய போறோம். போர் தலைய முடிச்சிடலாம். கீழே கொஞ்சம் காப்பர் வச்சுட்டு எடுத்தேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க கோகோ இந்த அவ்வளவு சதா விட்டுருவேன். எங்க டப்பு டப்புன்னு வரையோ டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறேன். எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு தெரியாம அடிக்கிறேன். இந்த பவு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். பவுண்டாரும் அதை வச்சு சொல்லி ஒரு அட்டாக் கொடுத்துருவோம். ஷேட் போட்டலாம். ஷேட் போட்டலாம். சர்வே பண்ணுமே. சாப்பாடு இருக்கா? சாப்பாடுனா இல்ல ஏன் ப்ரோ அப்படி பண்றீங்க? இருங்க வரேன். ஓட்ட போட்டு எல்லாம் கிளம்பிடுறீங்கதான். பெட்டு தான் நம்மகிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம்.
ஐயோ போட்டாங்களே. காய்ஸ் நான் அப்படியே உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனாலும் இங்க ஒரு லாவா ஃபார்ம் மாட்டுச்சு. இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம். என்ன எடுக்க முடியல. எடே ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலையா? என்ன பண்ண வரேன். Screenshot capture you can view in you. So feedback-ம் கொடுத்துருக்கு. ஃபீட்பேக் கொடுத்தேன். இது 5 இதெல்லாம் எதுக்கு கொடுத்துட்டு சரி போவோம்னு சொல்லிட்டு போறேன். யாராவது என் கூட விளாடணும்னா என் கூட விளாட வாங்க ப்ளீஸ். விளாட வாங்க. நானே ஒத்தையா ஆடிட்டு போரடிச்சுட்டே இருக்கு. விளாண்டுட்டே போரடிச்சுட்டே இருக்கு. போட் எங்க கட்டிங்கன்னா போட்டை விட்டுட்டு ஒரு சூழ்நிலை போட்டு உங்களால ரொம்ப தூரம் ஓடி வந்தான் காய்ஸ். ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒரு காலையில போய் ஆடு மாடு கோழி எல்லாமே வரும். பெஸ்ட்டுக்கா என்ன நீங்க தானே எடுத்தீங்க. ஒரு நிமிஷம் அவ்வளவு கூட கத்துருவேன். அடி 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 ஓடி ஒரு நிமிஷம் இறங்க கைஸ். செத்துட்டேன். அழுதுட்டு வரேன். என்ன பண்ணுவோம்?
என்ன ப்ரோ இது? நல்லா கேட்டுட்டு போயிட்டு ஏதாவது கிடைக்குமா ஆகிட்டு இருந்தேன். கிடைக்கல. அது விடுங்க, பாத்துக்கலாம். இதை கூட விட்டுருங்க. ஒரு நிமிஷம் கைஸ். இப்ப நான் கதார விட போறேன். இன்னொரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி பாருங்க. ரகசியம் தற்கொலையா எப்ப ஏறி முடியுதுன்னு தெரியல. இன்னைக்கு 1 மணி நேரமா ஏறிட்டு இருக்கு. 1 மணி நேரமா போதாது. கேட்டேன் என்ன ஒண்ணும் தெரியல. கடனி யாரு கடனி யாரு கண்ணுக்குள்ள தண்ணிக்குள்ள கரெக்டா இருக்கு. ஒரு நிமிஷம் வேற மாதிரி ஏதோ தோணுது. ஒரு நிமிஷம் காய்ஸ் நடந்த இடத்துல ஒரு சந்தோஷமான விஷயம். சுருவின் போட்ட கடத்தி விட்டுருக்கு. இங்க வருங்க இங்கெல்லாம் போடணுமோ அதை போட்டுருக்காங்க. அச்சுடி பிகேக்ஸ் இருக்கு. அன்பிரேக்கிங் கூட போட்டாலும் ஒன்னும் ஆகாது. கோல்டன் ஆப்பிள் எத்தனை இருக்கு? அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். அச்சடி இல்ல இருக்கு. எஃபிஷியன்சி வேற போடுவாங்க. புரிஞ்சுருங்க. கரெக்டா பேசலாமே. ஒன்னோட தெளிவிட்டு விடுமாடே. வாட்ச் பண்ணணும். ஒரு கப்ல அது எடுக்க வாய்ப்பே கிடையாது. சொன்னா அசால்ட்டா அடிச்சுட்டு சொன்னேன். இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? வில்லேஜுக்கு ஆடுவோம் பார்ப்போம். வில்லேஜ் கிடைச்சிருந்தா பரவாயில்ல. பச்சைன்னா இந்த கோல்டன் ஆப்பிள் அடிச்சுருந்தா கோல் பா. இதை வச்சு மைண்ட் பண்ணா கோல் கிடைக்குமா ஒரு டோக்கன். ஆனா கோல்டன் இருக்கிறதே வேஸ்ட். வேஸ்ட் விக்காதுன்னா இதான் உட்டன் விக்காது கூட பரவாயில்ல. என்னன்னா இருந்தாங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு அவங்க கோல் நிறைய கிடக்கு. நம்ம அதை மைண்ட் பண்றது 1 2 3 4 5 6
கோல் என்ன இப்படி அதிகமா இருக்கு? இந்த கோல் தான் ஐயோ மென்மன வந்துட்டே இருக்கு. சும்மா சும்மா அமைச்சு விட்டுருவேன். இங்க பாருங்க உள்டா மென்மனுக்கு உழைச்சிட்டு இன்னும் கொஞ்ச நாள் முடிச்சிருக்கோம். எப்படியா ஸ்டோனையும் கலெக்ட் பண்ணணும். ஸ்டோன் வந்து கலெக்ட் பண்ணணும். இது எடுக்கிற மாதிரி எதுவும் எடுத்துடலாம். முடிய போகுது 32 முடியறதுக்குள்ள அப்படியே எடுத்துருங்க. கோல்டுலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்புறம் ஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப உள்ள கொண்டு வச்சுக்கணும். சரி அங்க இருக்குமா இங்க நம்ம ஒரு டே மைண்ட் பண்ணல. இங்க பார்த்த மாதிரி இருக்கு. இந்த வேலை இங்க பார்த்த மாதிரி இருக்கு. பதினாறு விட்டு வேலை இது முடியுது. ஒரு கிராஃப்டிங் டேபிள் கொஞ்சம் ஸ்டிக்ஸு கொஞ்சம் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இது எனக்கு கிராஃப்டிங் டேபிள் இப்படி இருக்கு. அதான் எனக்கு தெரியல. எடுத்துட்டு என்ன பண்றோம்னா ஒரு ஸ்வாடு ஒரு ஆக்ஸு ஒரு இது ஒரு ஒரு ஏன்னாச்சும் ஒரு சீட்டு சொல்லுவாங்க என்ன ஆர்மர்லாம் எப்படி இருக்கு? ஆர்மர் பாருங்க பட்டு அப்படியே இருக்குங்க. மரக்கட்டை பேர் மரக்கட்டை ஒண்ணு சொல்லி வரண்டா மரக்கட்ட மரக்கட்டை மரக்கட்டுமா ஏதோ பண்ண வந்துட்டு சொன்னேன். ஆகுது ஆக்சுவலி உடச்சிடும். உடச்சி இன்னும் மரம் கிடைக்கலாம். அதே மரத்தை வந்து எடுக்கணும். நம்ம 8 மரத்தை எடுக்கணுட்டா வேற மரம் பண்ணுவாங்க வராது. ஒன்றும் இல்லை நீங்க இருக்குமோ அந்த அதே அதேதான். அதுக்கட்டு போறதுக்கு பதிலாக வச்சு இதை எடுத்து இங்க வச்சு இங்க இதை வச்சு ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ணிப்போம். ஷீல்டு கை கொடுப்போம். ஷீல்டு வேற மாதிரி இருக்கு. என் ஸ்கின் இவ்வளவு நேரம் வந்துட்டா இருந்துச்சு. என்னமோ இருக்கும்
நான் எடுத்த ஸ்கின் வந்து வேற. வந்து இந்த நிறைய மாதிரி இருக்க மாதிரி ஸ்கின் வச்சிருப்பேன். செகண்ட் தான் இதை வச்சேன். காய்ஸ் ஒண்ணு மறந்துட்டோம். விட்டு செய்ய மறந்துட்டோம்னா அங்க அயன் இருக்கு. ஐடியா இப்போதைக்கு அங்க வாழ்ந்துடுவோம். எப்படி தெரியுமா? அயன் மைன் பண்ணி அங்க மைன் பண்ணிட்டு அங்க ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே வாழ்ந்துருவோம். ஐயோ அயன் எங்க இருந்துச்சு தெரியலையே. பிளாக் பண்ண அதிகமா இல்லையே. போட்டு போட்டு ஏற வேண்டியதான். கடகடன் நடத்தி பண்ணணும். இல்ல ஒண்ணுமே இல்லை. இதுல போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியுங்களா? சொல்லி உடைக்கிறது கொஞ்சம் நம்ம விடாம வச்சுக்கலாம். விடாம சும்மா அப்படி கரெக்டா இருக்கா? எவ்வளோ என்ன பண்றோம்? எத்தனை பிளாக் தானே இருக்கு? பிளாக் போடுங்க.
மண்டையில தட்டும். மண்டையில தட்டினா இறக்கி வசதியா இருக்காது. ஏற்றி காசு வச்சு கப்பட கடை கடைன்னு உடச்சாச்சு. உடைச்சிட்டு உள்ள போயிட்டு உடச்சிட்டு உள்ள போயிட்டு இது இங்க வச்சிருவோம். வச்சுட்டு இவங்க வச்சுட்டு இங்க கொடுத்துட்டு சரி பர்னஸ் பண்ணிடுறோம். பர்னஸ் பண்ணிட்டு பர்னஸ்குள்ள இதை போட்டு அயன் போட்டு பர்னஸ் ஏன் எப்படி இருக்கு தெரியல. நார்மலா வச்சுட்டு இப்படி இருக்காது. அமௌண்ட் வாங்க ஏதோ செட்டப் பண்ணுவோம் வச்சுக்கேன். ஐடியா சும்மா டெக்கரேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்றேன். யாரும் திட்டாதீங்க. டெக்கரேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்றேன். என்ன பண்றேன் பாருங்க. அசால்ட்டா ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும்னா அந்த இப்படி டெக்கரேஷன் உங்களுக்கு வாங்கலாம் இருக்கா. இதற்கு இங்க இங்க இப்படி 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 நீ போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்கரேஷனே அழகா இருக்கும். தண்டி கலரோட தான். இதே மாதிரி நீங்க இங்கேயும் பண்ணலாம். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இது இது இங்க போட்டுங்க இங்க போடுங்க இங்க போட்டுருங்க. இது எதுவும் பண்ண முடியாது. என்ன தொடர்ந்துச்சே பார்த்துருப்பீங்க. இப்போ டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. இது கொடுத்துருக்கேன் பாருங்க. இது கொடுத்துட்டு போட்டலாம். அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. காலையில ஆயிருக்குமா இல்லையான்னு தெரியல. இன்னும் ஆகல. அவனால யாரும் வர முடியாது. அதான் தைரியமா யூஸ் பண்ணதானே இது யூஸ் பண்ண காணாம போயிட்டான பண்ணிட்டு வாங்க இதை போட்டு பசி எடுக்கோ. இன்னொரு நல்லதுதான். சாப்பாடு மட்டும் இல்ல இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. முதல் பர்னஸ் எப்படி இருந்துச்சு? வெள்ளைய ஒரு ஜன்னல் வச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கும். கண்டி ஒரு ஜன்னல் வச்சு கிளைமேட் பார்க்க ஒரே ஒரு ஜன்னல். காலைல தான் நைட் ஆகிறதான் பார்த்துக்கு. இதான் இனிமே நம்ம வீடு. வீட்டுக்கு இப்படிதான் மேலே ஏறுவாங்க கேட்டீங்கன்னா இந்த மேல இருக்கா காலை லைட்டா அடிச்சு இங்க இருந்து லைட்டா போட்டு அவ்வளவுதான். தங்கடி தங்கியாச்சு. காலையில ஆகுது. இனிமேதான் நம்ம வீடு. அம்மா எங்க தர சொன்னாங்க?
ஆனா எங்க வீட்டுல கடையில வச்சு விளையாண்டுருக்க பாசி போல இருந்தா அடிச்சிருவோம். அதை ஆஃப் பண்ணு மேல ஆஃப் பண்ணாத. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன விழு இருக்கணும்.